இன்னைக்கு சீமான் அண்ட் விஜய் 2 பேர் இருக்காங்க. ஆமா. இவங்க எந்த மாரி தாக்கத்த ஏற்படுத்துவாங்க அப்டின்னா, சீமான் பொறுத்தவரைக்கும் அவர் ஆரம்பத்திலிருந்தே தனியா நின்னு தான் நான் சமாளிச்சுட்டு வருவேன்றாரு. அதே மாரி அவர் தனிப்பட்ட முறையிலே தனி கட்சியா நின்னு 1.5%, 3.5%, 6.48, 8.33ன்னு வாங்கி படிப்படியா அவரு முன்னேறிட்டு வராரு. அதோட இன்னைக்கு இடைத்தேர்தல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 16.48% வாங்கி அந்த இடத்துலயும் அவருடைய இமேஜ் என்னன்னா, இன்னைக்கு படிப்படியா நாங்க உயர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்டிங்கிறது. இன்னைக்கு சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிஎம்கே, ம். ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி பிஜேபி. ஸோ இந்த வாக்கு தான் ஜாஸ்தி வந்து இவருக்கு வருது. ம். சீமான் அவர்களுக்கு வருது. ஏன்னா, ம். அவங்களுடைய தமிழ் தேசியம், இங்க இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள், ஆளாத கட்சிகளும் புடிக்காதது. ஸோ இவருடைய வாக்கு வங்கி. ம். அடுத்தது இன்னைக்கு பெரிய சிக்கலா வர்றது வந்து யாருன்னா, இன்னைக்கு புது பிளேயர் உள்ளார நுழையிறது வந்து விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சரா உள்ளார வர மாரி தெரியுது. சரி. கேம் சேஞ்சர் நான் எந்த அடிப்படையில சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன ஒரு பிம்பத்த ஏற்படுத்துறாங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியிலயும் போட்டா, விஜயினுடைய முகத்த காமிச்சாவே இன்னைக்கு வந்து அவர் 234லயும் ஜெயிச்சிருவாரு. அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறாங்க. அது ஒவ்வொரு கட்சியும் அவங்கவங்க தலைவர பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல நமக்கு பெரிய மாற்று கருத்து இல்ல. ஆனா, கள நிலவரம் அந்த மாரி இல்ல. ம். நம்ம உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும்போது சற்று ஏறக்குறைய விஜய்க்கு வந்து ஒரு 10 டூ 15% வாக்கு வங்கி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இது இன்னைக்கு கள நிலவரத்துல.